டாக் மீடியா சார்பாக இன்று ஒரு முக்கியமான நிகழ்விலே சென்னையிலே கேகே நகர் பகுதியிலே ஒரு எளிமையாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சிக்கு இன்று நம்மளுடைய டாக் மீடியா சார்பாக வருகை தந்திருக்கிறோம். மிக எளிமையாக ஒரு 15 பதிப்பகத்தாருடைய புத்தகங்கள் இங்கே ஒரு குறைந்த விலையில் ஒரு 30% கழிவின்படி இங்கே விற்பனைக்கு அடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இன்றைக்கு புத்தகங்கள் படிப்பவர்கள் குறைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி எளிய அளவிலே புத்தகங்களை இங்கே விற்பனைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற முயற்சியை நண்பர்கள் சிலர் எடுத்திருக்கிறார்கள். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருஷம் ஒரு தடவை பபாசில் புத்தக எக்ஸிபிஷன் கோலாகலமாக அங்கே நடக்கும். அதோடு முடிஞ்சிடாமல் அந்தந்த பகுதியில் இந்த மாதிரி புத்தக கண்காட்சி வைக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்ல விஷயம். அதில் ரமேஷ்குமார் நண்பர் அவர் கொஞ்சம் முயற்சி எடுக்கிறாரு. அவர் கூட உரத்த சிந்தனை ராம், அவங்க தாய் பிறப்பு, இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. அவங்க கூட பேனாக்கள் பேரவை இணையிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பேனாக்கள் பேரவை இந்த ஒரு 2 வருஷத்தில் நிறைய நம்மகிட்ட ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களோட படைப்புகள் நிறைய புத்தகங்கள் வெளியிடுறோம். அதுக்கெல்லாம் ஒரு அவுட்லெட்டாக ஒரு இது பண்ணிக்க எல்லாருமே ஆர்வமாக அந்த எக்ஸிபிஷனில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. மக்கள் அப்படியே வராங்க. இதை கொஞ்சம் நல்லா ஒரு பப்ளிசிட்டி பண்ணணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு முதல் முயற்சியாக செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை ஒவ்வொருத்தரையும் அதை வளப்படுத்தி கொஞ்சம் நல்லா செய்யலாம். வாழ்த்துக்கள். சிறப்பாக போயிட்டுருக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம். புத்தக கண்காட்சி எங்கே நடந்தாலும் எப்போ நடந்தாலும் வாசகர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, சுவைஞர்களுக்கு எப்போயுமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். அந்த வகையில் என்னுடைய நண்பர் திரு ரமேஷ்குமார் அவர்கள், சார் ஒரு புத்தக கண்காட்சி நடத்துகிறோம், உங்கள் நண்பர்களுடைய சப்போர்ட்டெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவருக்கு இது முதல் முறையான ஒரு முதல் முயற்சி. இந்த அனுபவமும் அவருக்கு கிடையாது. எந்த ஸ்பான்சர்ஸையும் அவருக்கு தெரியாது. ஒரு சில புத்தக கண்காட்சியில், அந்த பிரபலமான கண்காட்சியில் நிறைய பேருடைய படைப்புகள், நிறைய பேருடைய புத்தகங்கள் வைக்க முடியலையேன்ற ஒரு ஆதங்கத்தில் இந்த ஒரு கண்காட்சி அவர் ஏற்பாடு பண்ணார். ஆனால் அவருக்கு ஒரு 7-8 ஸ்டால் அவருக்கு கிடைச்சிருக்கிறது. அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த புத்தக கண்காட்சியினுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா, புத்தகம் விற்பனை என்பதை விட தாண்டி மக்கள்கிட்ட புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டணும் என்பதற்காக. ஆனால் அதுக்கு ஒரு அருமையான இடத்த அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறது. ரமேஷுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு இடம், எல்லா மக்களும் பார்த்த உடனே உள்ளே நுழையிறாங்க.
அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இது ஒரு அனுபவம் தான். நிச்சயமாக அடுத்த வருடம் அடுத்த முயற்சியில் அவர் எங்கே பண்ணாலும் இதை விட சிறப்பாக செய்வார் என்று தெரிகிறது. அதில் பேனாக்கள் பேரவை நான் உடனடியாக இந்த கண்காட்சியில் கலந்துக்கிட்டோன்னு சொன்னதுக்கு காரணமே அதில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையுமே இப்போ நிறைய எழுதிட்டுருக்காங்க, நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அப்போது அவர்களுடைய புத்தகங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும், அவர்களுடைய புத்தகங்களும் வெளியில் தெரியணும். அப்படின்னா இந்த மாதிரி கண்காட்சிகளில் செய்யணும். உடனே அதை நம்முடைய பேனாக்கள் பேரவை நண்பர் மோகன்தாஸ், ராஜ்குமார்லாம் அது ஒரு பெரிய கடமையாக எடுத்துக்கிட்டு இவ்வளோ பிரமாதமான அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இங்கே எல்லாருடைய புத்தகமும் இருக்குன்னு நினைக்கிறேன். பேனாக்கள் பேரவையினுடைய எழுத்தாளர் அத்தனை பேருடைய புத்தகமும் இங்கே இருக்குது. பல்வேறு பதிப்பகங்களும் இங்கே போட்டிருக்காங்க. இது இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அதனால் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு விளம்பரம் எல்லாமே நாம் சொல்லக்கூடிய நம்ம எல்லோரும் ஒருத்தரும் ஒரு நட்பு வட்டத்தில் இருக்கோம். இதை ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணணும். புத்தகம் விற்பனை என்பதை தாண்டி புத்தக வாசிப்பு பழக்கத்தை, வாங்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இது போன்ற கண்காட்சிகள் நிச்சயமாக உதவும். அவர் ரமேஷ்குமார் அவருடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நான் ராஜ்குமார், பேனாக்கள் பேரவை உறுப்பினர். பேனாக்கள் பேரவை நிறுவனர் NC மோகன்தாஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த பேனாக்கள் பேரவை ஒரு ஸ்டால் இங்கே வச்சுருக்கோம். இதில் 15 பேருடைய எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை வச்சுருக்கோம். புத்தகங்கள் எதற்குன்றது ஒரே ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். புத்தகங்கள் பள்ளி படிப்பிலேருந்து காலேஜ் படிப்புலேருந்து எல்லாத்துக்குமே முக்கியம். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தேர்வு இருக்குது. அதை படிச்சுட்டு தான் தேர்வு எழுதணும், அதை பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வாழ்க்கையில் பாஸ் பண்ணணுன்னா இந்த புத்தகங்கள் தான் நமக்கு வழிகாட்டும். நம்மளுடைய இலக்கியம் தான் வழிகாட்டும். சங்க இலக்கியிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற இலக்கியங்களுடைய அறநெறிகள் எல்லாம் நாம் படித்து ஃபாலோ பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் பாஸ் பண்ணிடும். அதனால் புத்தகங்கள் மிக மிக அவசியம். அனைவரும் இந்த புத்தக விழாவிற்கு கலந்து கொண்டு உங்களுக்கு உரிய புத்தகங்களை வாங்கி பயனடைங்கள். நன்றி, வணக்கம். புத்தகமும் கண் பழக்கம் அப்படின்பாங்க. பேனாக்கள் பேரவை சார்பாக இங்கு நடக்கும் புத்தக கண்காட்சிக்கு எல்லா புத்தகங்களையும் பார்த்து உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கு எனது 2 புத்தகங்களும் இருக்கின்றன. ஆவண்ணா நூறான் நிர்மலவந்தனா, மாடுலர் கிருஷ்ணன். தவிர பேனாக்கள் பேரவை எழுத்தாளர்களின் சகல விதமான புத்தகங்களும் இங்கே இருக்கின்றன. மற்ற விதவிதமான புத்தகங்களும் இங்கே இருக்கின்றன. இது இந்த கண்காட்சி வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம். தொடர்ச்சியாக அரசாங்கம் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியை கடந்த ஒரு சில ஆண்டாக தொடங்கிட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷனு பல்வேறு காரணங்களால் ஒரு 6 மாதம் 3 மாதம் நடக்காது. அதை ஃபில் பண்ணுறதுக்காக தான் என்ன மாதிரி சின்ன சின்ன ஆட்கள் ஒருங்கிணைஞ்சு இந்த புக் ஃபேர் கண்டக்ட் பண்ணுறோம். இது இப்போட நிப்பாட்டாமல் அடுத்து தொடர்ச்சியாக சென்னை முழுக்க பல ஏரியாக்களில் பலனாக இருக்கும். ஏன்னா சென்னை பிராட் ஏரியா, அதிக மக்கள் வாழக்கூடிய பகுதிகள். ஆனால் மக்கள்கிட்ட இது கொண்டு போனால் அவங்க வாங்குறதுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அவங்க எளிதில் புக்கு வாங்குவாங்க. இங்கே கொஞ்சம் கூட்டம் வந்துருது, நமக்கு திருப்தி அளிக்குது. அதனால் தொடர்ச்சியாக இது பண்ணுறதுக்கு ஊக்கமளிக்குது. பேனாக்கள் பேரவை ஒரு சில அமைப்புகள் இலக்கிய இங்கே இருக்குது, அங்கே லோக்கல் இலக்கிய அமைப்புலாம் ஆதரவு தராங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ச்சியாக அடுத்தது கொண்டு போவோம். நன்றி, வணக்கம்.